Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் passive voice structure with get, அதாவது get யூஸ் பண்ணி passive voice structures-ஐ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் லெசனை நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த லெசன். ஸோ without any further delay, let's get started. ஸோ இந்த passive voice structure-ஐ get யூஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம புதுசாக ஃபார்முலாஸோ ஸ்ட்ரக்சர்ஸோ படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பி யூஸ் பண்ணுற இடத்துல பீனா என்னது, பிஏ இருக்கலாம், இல்லை பீன் இருக்கலாம், இல்லை பீயிங் இருக்கலாம், இல்லை ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் இருக்கலாம். இதெல்லாம் பியோட ஃபார்ம்ஸ் இல்லையா? ஸோ இதுக்கு பதிலாக நம்ம கெட்டோட ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கெட்டோட ஃபார்ம்ஸ் என்ன இருக்குது? ஒன்றும் பெருசாக இல்லை. கெட், காட், காட்டன், இல்லை அதுக்கும் காட்டே கூட சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ எது யூஸ் பண்ணலாம் கரெக்டாக பார்க்கலாம். அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பி ஆம் இஸ் ஆருக்கு கெட் யூஸ் பண்ணணும். வாஸ் வேர் பாஸ்ட்டுக்கு காட் யூஸ் பண்ணணும். வில் பீன் வந்துச்சுன்னா பிஏ இருக்குது, அப்போ பிக்கு பதிலாக கெட், வில் கெட். பீயிங் அப்படின்னா கெட்டிங். பீன் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும்போது காட்டன் சொல்லலாம், இல்லை காட் சொல்லலாம். ஆல்ரைட், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். தி ரூல்ஸ் ஆர் சேஞ்ச்டு எவ்ரி வீக். ஸோ ஆர்க்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணி சொல்லலாம். தி ரூல்ஸ் கெட் சேஞ்ச்டு எவ்ரி வீக். ஓகே, ரூல்ஸ் வந்து ஒரு வாரமும் மாற்றப்படுது. ஸோ நான் எல்லா பாசிவ் வாய்ஸ் வீடியோலையுமே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா பாசிவ் வாய்ஸ் வீடியோவும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கே தோணும் என்ன இவங்க எல்லாத்துலேயும் இதே சொல்கிறாங்கன்னு. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் அகெயின் சொல்கிறேன், பாசிவ் வாய்ஸோட தமிழ் சவுண்ட்ஸு இது தான். பட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேச மாட்டோம். எப்படி பேசுவோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் மாதிரியே தான் பேசுவோம் தமிழில். ரூல்ஸை எல்லா வாரமும் மாற்றுறாங்க. யார் மாற்றுறாங்க? அவங்க மாற்றுறாங்கனாலே அவங்க அப்படின்ற சப்ஜெக்ட் தான் வரும். அப்போ தே சேஞ்ச் த ரூல்ஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ரூல்ஸ் மாற்றப்படுது, அந்த ஆக்ஷனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதனால ரூல்ஸ் ஆர் சேஞ்ச்டு, இல்லை ரூல்ஸ் கெட் சேஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே பாசிவ் வாய்ஸ்னால் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? அதையும் நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லிகிட்ருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்கிறது, பாசிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு செயல் நடக்கிறது. இங்கே ரூல்ஸு தான் மாற்றுறாங்க இல்லையா? அப்போ ரூல்ஸ் தான் சப்ஜெக்ட், அதை தான் மாற்றுறாங்க. சப்ஜெக்ட்டுக்கு தான் ஒரு செயல் நடக்குது. ஸோ அதனால் ரூல்ஸ் கெட் சேஞ்ச்ட் எவ்ரி வீக். ஆல்ரைட், அடுத்த எக்ஸாம்பிள். ஹிஸ் ஒர்க் இஸ் அப்ரிஷியேட்டட் ஆல் த டைம். இப்போ கெட் யூஸ் பண்ணி ஹிஸ் ஒர்க் கெட்ஸ் அப்ரிஷியேட்டட் ஆல் த டைம். ஸோ ஹீ ஷீட்டுக்கு நம்ம இஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? கெட் யூஸ் பண்ணும்போது கெட்ஸ்ன்னு சொல்லணும், வேர்போட எஸ் சேர்த்து சொல்லணும். இதுக்கு தமிழ் மீனிங் அவனுடைய வேலை எப்போதும் பாராட்டப்படுகிறது. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். தே வேர் இன்வைட்டட் டு த பார்ட்டி. தே காட் இன்வைட்டட் டு த பார்ட்டி. தமிழ் அர்த்தம் அவர்கள் பார்ட்டிக்கு அழைக்கப்பட்டார்கள். பாஸ்ட்ன்றதுனால இங்கே நம்ம காட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷி வாஸ் ஹிட் பை அ கார். கெட் யூஸ் பண்ணி ஷி காட் ஹிட் பை அ கார். பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வாஸ் இருக்கிறதுனால நம்ம காட் யூஸ் பண்ணியிருக்கோம். தமிழில் இது பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம்? அவளை கார் மோதிடுச்சு. ஆனால் கரெக்டான பாசிவ் வாய்ஸ் என்னது? அவள் காரால் மோதப்பட்டாள் அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் நம்ம அதை பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம். அவளுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்குது, அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணி சொல்கிறோம். அப்போது ஷி வாஸ் ஹிட் இல்லைனா ஷி காட் ஹிட். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள். யூ வில் பி ஸ்டக் இன் டிராஃபிக் இஃப் யூ லீவ் நவ். கெட் யூஸ் பண்ணி பி இருக்கிறதுனால அப்படி கெட் போட்டுக்கிறோம். யூ வில் கெட் ஸ்டக் இன் டிராஃபிக் இஃப் யூ லீவ் நவ். இப்போ கிளம்புனா நீ டிராஃபிக்கில் மாட்டிக்குவ. இப்படி தான் நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம். மாட்டிக்கொள்ளப்படுவாய். நம்மளா போய் மாட்டிக்கல இல்லையா? மாட்டிக்கொள்ளப்படுறோம் பிகாஸ் ஆஃப் த டிராஃபிக். அதனால் யூ வில் கெட் ஸ்டக் ஆர் யூ வில் பி ஸ்டக். ஓகே, அடுத்தது. ஹீ வில் பி ஃபயர்ட் இஃப் ஹீ கம்ஸ் லேட் அகெயின். இன்னொரு தடவை அவன் லேட்டாக வந்தால் அவனை வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. ஹீ வில் கெட் ஃபயர்ட், பி இருக்கிறதுனால கெட்டு. ஹீ வில் கெட் ஃபயர்ட் இஃப் ஹீ கம்ஸ் லேட் அகெயின். அடுத்தது. ஃபுட் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்டு. ஃபுட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்டு. பீயிங்னா கெட்டிங் யூஸ் பண்ணும். ஃபுட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர்டு. உணவு சமைக்கப்படுகிறது, இல்லை தயார் செய்யப்படுகிறது. அடுத்தது. தி ஓல்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் பீயிங் ரிப்ளேஸ்ட். கெட் யூஸ் பண்ணி தி ஓல்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் கெட்டிங் ரிப்ளேஸ்ட். ஓகே, பழைய பொருள் எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க, இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. பட் யார் அந்த ஆக்ஷனை செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, இல்லை முக்கியம் இல்லை. அண்ட் இங்கே நம்ம நடக்கிற ஆக்ஷன் வந்து பழைய பொருளை மாற்றுறாங்க. பழைய பொருள் தான் சப்ஜெக்ட், அதை தான் மாற்றுறாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இங்கே பாசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓல்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் பீயிங் இல்லைனா ஆர் கெட்டிங் ரிப்ளேஸ்ட். அடுத்தது. ஷி வாஸ் பீயிங் ட்ரீட்டட் நைஸ்லி பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ். கெட் யூஸ் பண்ணி ஷி வாஸ் கெட்டிங் ட்ரீட்டட் நைஸ்லி பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அவள் நன்றாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தாள். யாரால்? அவங்க நண்பர்களால். அந்த தான் அர்த்தம். பட் நம்ம சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை நல்லா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க இதான் சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அவளுக்கு நடந்த ஆக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுனால ஷி வாஸ் பீயிங் ஆர் ஷி வாஸ் கெட்டிங் ட்ரீட்டட் நைஸ்லி பை ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது. த ஹவுஸ் வாஸ் பீயிங் கிளீன்ட் வென் வி வெண்ட் தேர். நாங்கள் அங்கே போகும்போது வீடு சுத்தம் செய்யப்பட்டு கொண்டு இருந்தது. த ஹவுஸ் வாஸ் கெட்டிங் கிளீன்ட். ஓகே, பீயிங் கிளீன்ட் மாற்றிட்டு கெட்டிங் கிளீன்ட் வென் வி வெண்ட் தேர். ஓகே, ஸோ எதுக்காக இந்த கெட்டை முதல்ல மாற்றணும்?
பீயிங்கே யூஸ் பண்ணலாமே, பிஏ யூஸ் பண்ணலாமே. ஸ்போக்கன் இங்கிலீஷில் கெட் யூஸ் பண்ணி சொல்கிறது இட்ஸ் வெரி காமன். ஓகே, அது வந்து இட் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல் தேன் யூஸிங் பி. அதனால தான் நம்ம கெட் யூஸ் பண்ணி பேசுகிறாங்க. தட் இஸ் வை வி கெட் கன்ஃபியூஸ்ட். அதனால தான் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேயா, அதனால தான் இந்த லெசனும் கூட. அடுத்த எக்ஸாம்பிள், தி அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்ட் ஆர் தி அக்கௌண்ட் ஹேஸ் காட்டன் இல்லைனா காட், ஹேஸ் காட் இல்லைனா ஹேஸ் காட்டன் ஹேக்ட். அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்டு விட்டது, அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க, த அக்கௌண்ட் ஹேஸ் பீன் ஹேக்ட். அடுத்தது, இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் ஒன்லி ரீசன்ட்லி, இட் ஹஸ் காட் ஃபவுண்ட் ஒன்லி ரீசன்ட்லி. இது சமீபத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது, இதை ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் யார் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம பாசிவ் வாய்ஸில் சொல்கிறோம். அடுத்தது, he had been paid twice last month, he had got paid twice last month. போன மாதம் அவனுக்கு 2 முறை சம்பளம் கொடுக்கப்பட்டு இருந்தது, போன மாதம் அவனுக்கு 2 முறை சம்பளம் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ அவனுக்கு நடந்த ஆக்ஷன் தான் முக்கியம். அதனால தான் he had been paid or he had got or gotten paid. அடுத்தது, this copy will have been published by next month, this copy will have gotten published or will have got published by next month. இந்த காப்பி அடுத்த மாதம் பப்ளிஷ் செய்யப்பட்டு இருக்கும், பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, they will have been punished for their illegal activities. get யூஸ் பண்ணி they will have got punished or gotten punished for their illegal activities. அவர்களின் சட்டவிரோத செயல்களுக்காக அவர்கள் தண்டிக்கப்பட்டு இருப்பார்கள், அவங்கள தண்டிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். Now let's see some more common passive voice examples that can be replaced with get. The bank was robbed, the bank got robbed. They've been attacked, they've got attacked. She was hit, she got hit. I'm being told, I'm getting told. நான் சொல்லப்படுகிறேன், என்னை வந்து எல்லாரும் இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. I'm being told that I'm a lazy person. Okay, I'm getting told that I'm a lazy person. எல்லாரும் நான் லேசி, சோம்பேறின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக I'm being told or I'm getting told. அடுத்தது, the puppy has already been fed, the puppy has already got fed. You will be examined by another doctor, you will get examined by another doctor. Alright, so these are some of the common examples that can be replaced with get. இப்போ நம்ம ஒரு 5 எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் ஆன்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஆல். நவ் லெட்ஸ் ரீட் திஸ் கொஷின்ஸ் அவுட். அவனை கொண்டு நான் மாற்றப்படுகிறேன், அதாவது என்னை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, அவனை வச்சு என்னை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அவன் நண்பர்களால் அவன் ஏமாற்றப்பட்டான், நீ தண்டிக்கப்படுவாய், எல்லா பணமும் அவளுக்காக செலவு செய்யப்பட்டு விட்டது, ஜன்னல் திரும்ப திரும்ப உடைக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இதை நீங்கள் கெட் யூஸ் பண்ணி சொன்னாலும் சரி, இல்லை பி யூஸ் பண்ணி சொன்னாலும் சரி, எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் காமெண்ட்டில். ஐ வில் கரெக்ட் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. Please let me know in the comments how you liked and how you understood this lesson. Alright, I'll see you all in the next video. Till then, take care and bye.